தேர்தலுக்கு தயாராகும் தேமுதிக. எலெக்ஷன் டைம் வந்துருச்சு. இனி ஒரு வருஷம் தான் இருக்கு. ஒரு வருஷங்கிறது நம்மள மாதிரி பொதுமக்களுக்கு 365 நாள். நாளைக்கு எப்படா விடியும், எப்படா போகும் அப்படிங்க அப்படி இருக்கு. அரசியல்வாதிகளுக்கும் அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் அது ரொம்ப கம்மியான நாளா. தங்கள் கட்சியை எப்படி முன்னிறுத்தலாம், தங்கள் கட்சியை எப்படி வலுப்படுத்தலாம், தங்கள் தொண்டர்களுக்கு எப்படி ஊக்களிக்கலாம், உற்சாகம் அளிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா தங்கள் கட்சியை முன்னிறுத்தியிருக்கான பல்வேறு நடைமுறைகளை முன்னெடுத்துட்டு இருக்காங்க. பல மாநாடுகள், பல ஆர்ப்பாட்டம், போராட்டங்கள், பொதுக்கூட்டங்கள், தங்கள் தொண்டர்களை எப்படி ஆக்டிவா வச்சிருக்கணும் அப்படின்லாம் பல விஷயங்களை பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி ஒரு விதமா கடந்த பொதுக்குழு செயற்குழு கூட்டம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் சார்பில் நடந்துச்சு. அந்த கூட்டத்துக்கு அப்புறம் நம்ம கட்சியோட அடுத்தடுத்து கட்ட நகர்வுகள் பார்த்தீங்கன்னா 2026ல நம்ம கட்சி ஒரு ஸ்ட்ராங்கா கொண்டு வரணுங்கிற மாதிரி பயங்கரமா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல கடந்த செயற்குழு பொதுக்குழு கூட்டத்துக்கு அப்புறமா தேசிய முற்போக்கு திராவிட கழகம் எப்பவுமே ஆக்டிவா இருக்கும். இன்னும் சொல்ல போனா கேப்னுடைய தொண்டர்கள் வந்து எலெக்ஷன் டைம் இருந்தாலும் எலெக்ஷன் டைம் இல்லைனாலும் அவ்வளோ ஒரு ஆக்டிவா தங்களால எப்படி அந்த கட்சியை கொண்டு போய் சேர்க்க முடியும், எப்படி கட்சியை வலுப்படுத்த முடியுங்கிறதுக்காக முழு முயற்சியா எப்பவுமே இருக்காங்க. அப்படி இருக்கும்போது தலைமை கழகத்திலிருந்து பல கழகத்தை வலுப்படுத்துறதுக்கான தேர்தல் நகர்வுக்கான பல விஷயங்களை செயற்குழு பொதுக்குழுக்கு அப்புறமா எடுத்திருக்காங்க. புதுசா வந்து கட்சி பொறுப்புகள்லாம் தலைமை கழகத்துக்கு போட்டிருக்காங்க. அப்புறம் இப்போ புதுசா ஒரு அப்டேட். அப்புறம் கட்சியோட அடுத்த கட்ட நகர்வா ஒவ்வொரு மாவட்டத்திலையும் மாவட்ட வாரியா சட்டமன்ற தொகுதிக்கு ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கும் பொறுப்பாளர் போட சொல்லியிருக்காங்க. அதாவது சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர், மாவட்ட செயலாளர்ல. இது வந்து ஒரு மாவட்டத்தில் 6 சட்டமன்ற தொகுதி இருக்குன்னா இந்த 6 சட்டமன்ற தொகுதிக்கும் ஒவ்வொரு பொறுப்பாளர். அது எலெக்ஷனுக்காக மட்டுமே. 2026 எலெக்ஷன் மட்டும் அவங்களுக்கு அந்த பொறுப்பு இருக்கும். இப்படி ஒன்று. அப்புறம் ஒவ்வொரு மண்டல வாரியா பிரித்து தலைமை கழக நிர்வாகிகளை இங்க வந்து கட்சியோட நலனுக்காகவும் கட்சியோட வளர்ச்சிக்காகவும் கட்சியில அடுத்த கட்டமா கட்சியை கொண்டு போறதுக்காகவும் மண்டல வாரியா இப்போ ஒரு 4 மண்டலம் 5 மண்டலம் தமிழ்நாடு முழுக்க இப்போ கொங்கு பகுதின்ட்டு எடுத்துட்டிங்கன்னா அதில் நீலகிரி மாவட்டம், கோவை, திருப்பூர், ஈரோடு இப்படி ஒரு இதாகும்ல. அதுக்கு ஒவ்வொரு பொறுப்பாளர், அந்த பொறுப்பாளர் மூலியமா இந்த கட்சியை அடுத்த கட்ட நகர்வுக்கு கொண்டு போறதுக்கான செயல்பாடுகள் நிர்வாகி கூட இணைஞ்சு செய்வாங்க. இது மாதிரி அடுத்த கட்ட நகர்வுக்கான ஒரு இது போக தேசிய முற்போக்கு திராவிட கழகம் இத்தனை நாளா எத்தனையோ பேர் சொல்லிட்டு இருப்பாங்க, அங்க போய் பணம் பிடிங்கிட்டு விட்டுறாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. மாப்பா பாண்டியராஜன் ஒருத்தர், அவர் வந்து முன்னாள் அமைச்சர், அதிமுக இருந்தாரு. நம்ம கட்சியில முன்னாள் எம்எல்ஏவா இருந்தாரு. அவர் வந்து ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னால தந்தி டிவிக்கு ஒரு பேட்டி கொடுத்தாரு. அதுல வந்து நிருபர் கேட்குறாங்க, இது மாதிரி கேப்டனை பத்தின உங்கள் என்னன்னுட்டு. அதுக்கு அவர் கேப்டன் பற்றி மிக உயர்வாக சொல்லியிருக்காரு. அது போக அந்த கட்சியோட இப்போதைக்குள்ள நிலைமைக்கான காரணம் என்னன்னு கேட்கும்போது அவர் சொன்ன ஒரு வார்த்தை என்னன்னா, அந்த கட்சிக்கான ஒரு ஃபண்ட் இல்லை, அவங்க யார்கிட்டையும் காசு வாங்கல. அவர் கட்சியில இருந்திருக்காரு, மினிஸ்டரா இருந்த எம்எல்ஏவா இருந்திருக்காரு, பல நிகழ்ச்சிகள் பண்ணியிருந்திருக்காரு. கேப்டனுக்கு அந்நியா இருக்குன்னு தனிப்பட்ட முறையை எந்த ஒரு செலவு பண்ணதில்லை. எத்தனையோ பேர் சொல்லியிருப்பாங்க அந்நியாரு காசு வாங்குவாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சிலர் வந்து சொல்லியிருப்பாங்க. ஆனா அவர் வந்து ஒரு வார்த்தை கூட, ஒரு டிராப் கூட அந்த மாதிரி ஒரு விஷயம் சொல்லவே இல்லை. அந்த கட்சியோட வீழ்ச்சிக்கு முக்கிய காரணம் வந்து அந்த கட்சியோட அடுத்த கட்ட நகர்வுக்கான ஃபண்டு கொஞ்சம் இல்லை. ஒரு கட்சி வளர்ற கட்சி ஆரம்ப ஸ்டேஜ்ல இருந்து தங்களால முடிஞ்சதை பண்ணுவாங்க. அது ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு அப்புறம் ஃபண்ட் இல்லைன்னா அந்த கட்சியோட வீழ்ச்சிங்கிறது கொஞ்சம் கொஞ்சம் வந்துடும். அவங்க முதல் பிடிச்சி அந்த ஃபண்டுங்கிறது ஒன்றும் கொண்டே வரல, அது கொண்டு வந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி இப்போ அந்த தேசிய முற்போக்கு திராவிட கழகம் சார்பில்
ஒரு ஃபண்டு மாதிரி ஒன்று நம்மளுக்கு விருப்பப்பட்டவங்க நமக்கு விருப்பப்பட்டவங்க நம்ம இப்போது கஷ்டப்படுறோம் ஆளுங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்மளால ஒரு ரூ. 500 முடியுதா, ஒரு ரூ. 500 கொடுக்கலாம், ரூ. 1000 கொடுக்கலாம். ரூ. 1,00,000 2,00,000 மாவட்ட செயலாளரும் மற்றவங்கெல்லாம் கொடுக்கும்போது நம்மளுக்கு ஒரு ஆசை இருக்குல்ல. நம்ம பணங்கிற ஒன்று கட்சிக்காக நம்ம இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைப்போம்ல. அதுக்கான வசதியா ஒரு QR கோடு அது கொடுத்துருக்காங்க. அதை ஸ்கேன் பண்ணி நம்ம டொனேட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பல விஷயங்களை புதுசாக அப்டேட் பண்ணியிருக்காங்க. இது கட்சியோட அடுத்த கட்ட வளர்ச்சிக்கான ஒரு முக்கிய